எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் செம்மே தின கூட்டம் இம்முறை நாங்கள் இந்த இலங்கை முழுவதும் 21 மாவட்டங்களில் நாங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அத்துடன் நாங்கள் குறிப்பிட வேண்டியது முக்கியமாக கொழும்பை மையப்படுத்தி ஒரு செம்மே தின கூட்டமும், அதனடுத்து மலையகத்தை மையப்படுத்தி நுவரேலியாவிலும், அதே போன்று வடக்கில் நாங்கள் யாழ் நகரிலும் வவுனியாவிலும், அதே போன்று ஏனைய பிரதேசங்களிலும் 21 இடங்களில் 21 செம்மே தின கூட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் அனைத்து ஆயத்தங்களையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த செம்மே தின கூட்டம் என்றது தொழிலாளர்கள் தினத்தை அனுஷ்டிக்கின்ற தொழிலாளர்களுடைய உழைக்கும் மக்களுடைய தினமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். உலகம் முழுவதும் வாழ்கின்ற உழைக்கும் மக்களுடைய தினமாக கருதப்படுகின்ற இந்த செம்மே தினத்தில் இம்முறை இலங்கைக்கு முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்ப்பது உழைக்கும் மக்கள் அரசாங்கம், அதாவது மக்கள் ஆட்சி ஒன்று உருவாகி இருக்கின்ற இந்த தருணத்தில் நாங்கள் கடந்த வருடமும் இவ்வருடமும் நாங்கள் பாரிய வெற்றிகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இலங்கையில் வாழ்கின்ற மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வினை வழங்கின அரசாங்கம், அதே போன்று அரச தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வினை வழங்கப்பட்ட அரசாங்கம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடந்த காலத்தில் முக்கியமாக இந்த திட்வா பெரும் சூறாவளி புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கு துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அரசாங்கம், எங்களுடைய வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்வாதார வசதிகளை ஏற்படுத்திய அரசாங்கம், அதே போன்று படிக்கும் மாணவர்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தன்னுடைய கல்வி வசதிகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு மானியங்கள் வழங்கின, விவசாயிகளுக்கு மீனவ குடிமக்களுக்கு அதே போல் தொழிலாளர்களுக்கு அனைவருக்குமே நாட்டில் சுதந்திரமாக வாழக்கூடிய பொருளாதார நிலையை உருவாக்கிய அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் பெருமிதத்துடன் நாங்கள் இந்த செம்மே தின கூட்டத்தை நடத்துவதற்கு அனைத்து துறையிலும் அனைத்து வகையிலும் நாங்கள் தகுதியானவர்கள், தகுதியான அரசாங்கம் என்றதை நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். உண்மையாகவே இலங்கையில் கடந்த பல்லாண்டு காலமாக பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டங்களிலும், பொருளாதாரத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு, பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும், அதே போன்ற நீதித்துறையில் மக்களுக்கான பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும், இன ஒற்றுமையை சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவருக்கும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்ப இன ஒற்றுமையை உருவாக்குவதற்கும் முழுமையாக நடவடிக்கை என்ற அரசாங்கம் என்ற வகையில் மக்கள் நம்பிக்கையை வென்ற ஒரு அரசாங்கமாகத்தான் எங்களுடைய NPP தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இயங்கிக் கொண்டு வருகின்றது. அதை நாங்கள் முழுமைப்படுத்துவதற்காக மேலும் துரிதமாக எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வகையிலான நடவடிக்கைகள் மேலும் எங்களால் எடுக்கப்பட வேண்டும் அரசாங்கம் என்ற வகையில். அதில் முகாமைத்துவ வசதிகளை ஏற்படுத்துவதும், அதே போல நிதி வசதிகளை ஏற்படுத்துவதும், சட்டத்தின் பாதுகாப்பை உருவாக்கி சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் போன்ற நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தல் அவசியம். அதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு, அதே போலத்தான் அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு, உழைக்கும் மக்களுடைய ஒத்துழைப்பு ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முக்கியமாக தேவைப்படுகின்றது. எனவே நாங்கள் இது அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய அரசாங்கத்துக்கு இப்போது நாங்கள் கூறுகின்ற இந்த தற்போதைய நிகழ்கின்ற காலத்தை பார்க்கும்போது, அண்மை காலத்தில் உலகளாவிய ரீதியில் பூகோள அமைப்புடன் பார்க்கும்போது உலக அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், அசாதாரணமான யுத்த சூழ்நிலை காரணமாக இலங்கையும் இவ்வாறான பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்து தான் இருக்கின்றது. எனினும் அவ்வாறான எந்த ஒரு பாதிப்பின் காரணத்தாலும் எரிபொருள் பற்றாக்குறையாக இருக்கலாம், அந்த வலுசக்தியை பயன்படுத்துவதில் இருக்கின்ற தாமதங்களாக இருக்கலாம், ஏனைய நாடுகளுடன் வைத்திருக்கின்ற நாங்கள் தொடர்புகளாக இருக்கலாம், எங்களுடைய உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளாக இருக்கலாம். இது அனைத்தையும் பார்க்கும்போது தற்போதைய இருக்கின்ற யுத்த சூழ்நிலையின் போது கூட நாங்கள் ஏனைய நாடுகளுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்பிக்கையை வென்று கொண்டு ஒரு நாடு என்ற வகையில் நாங்கள் முன்னோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். அண்டைய நாடுகளுடன் எங்களுக்கு இருக்கின்ற தொடர்புகள் தொடர்பாகவும் அந்த தொடர்புகளை பயன்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை உறுதியான தன்மையில் வைத்துக் கொள்வதற்கும்
அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய எரிபொருள் பற்றாக்குறை அல்லது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்றதை உறுதிப்படுத்தி நாட்டை இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தரப்பினர் எவ்வளவு முயன்ற போதிலும் நாங்கள் எங்களுடைய தேசிய பொருளாதாரத்தை ஒரு துளியில் கூட வீழ்த்துவதற்கு இடமளிக்காமல் நாங்கள் தேசிய பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம். வெளிநாட்டு கடன்களை நாங்கள் அடைத்திருக்கின்றோம். தேசிய வருமானத்தை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். அந்நிய சிலாமணி எங்களுக்கு பெருமளவு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றுலாத்துறையில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த அரசாங்கம் 2 வருட காலத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக நாங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் போது பொருளாதாரத்தின் சீரான தன்மையும் மக்கள் வாழ்வில் உறுதிப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கின்ற நேரத்தில் எங்களுடைய எதிர்க்கட்சி தரப்பினர்கள் எங்களுடைய எதிர்வாதிகள் அனைவருமே இந்த அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு மக்கள் ஆட்சியை தளத்திருப்பி மக்கள் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு அவர்கள் அரசியலை கைப்பற்றுவதற்கு நினைப்பதாக இருந்தால் அவ்வாறான சூழ்ச்சிகளுக்கு நாங்கள் இடமளிக்காமல் மக்கள் என்ற வகையில் ஒன்றாக அணிதிரளுவது அவசியமானது. மக்களாக ஒன்றிணைந்து மக்கள் ஆட்சியை காப்பாற்றுவது முக்கியமானது. ஆகவே தான் இந்த செம்மே தின கூட்டம் தொழிலாளர்கள் தினம் அனுஷ்டிக்கின்ற இந்த வேளையில் மக்களாகிய நாங்கள் அனைவருமே சிங்களம், தமிழ், முஸ்லிம், பேக, மலே இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் மலையகமாக இருக்கலாம், வடக்கு கிழக்கு பிரதேசங்களாக இருக்கலாம், விவசாய மக்களாக இருக்கலாம், மீனவ குடிமக்களாக இருக்கலாம், நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து மக்களுக்கு நன்மை புரிகின்ற இந்த மக்கள் ஆட்சியை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காகவும் மக்கள் ஆட்சியை வலுப்படுத்துவதற்கும் மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தை உறுதுணையாக நின்று முன்னோக்கி பயணம் செல்வதற்கு வழிவகுப்பது எங்களுடைய மக்கள் கடமை. அந்த எங்களுடைய பிரஜைகளுடைய முக்கிய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த செம்மே தின கூட்டங்களில் அனைவருமே ஒன்றாக அணிதிரள்வோம் என்று நாங்கள் கூறுகின்றோம். அதிலும் முக்கியமாக பெண்கள் இந்த வேளையில் நாங்கள் பார்க்கும்போது மலையக பணிப்பெண்களாக இருக்கின்றவர்களுக்கு 1750 ரூபா சம்பள உயர்வினை வழங்குவதற்கு எங்கள் அரசாங்கம் முன் வந்தது ஒரு பாரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் பெண்களுக்கு அந்த சுகாதார வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கு, போஷாக்கான உணவுகளை பெற்றுக்கொள்வதற்கு, தங்களுடைய குழந்தைகளுக்கு சீரான கல்வியை வழங்குவதற்கு, உறுதியான பாதுகாப்பான நிலையை வழங்குவதற்கு இந்த சம்பள உயர்வு ஒரு உறுதுணையாக இருக்கும். மென்மேலும் நாங்கள் இது அதிகரித்து கொடுத்து சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றதில் நாங்கள் முழுமையான நோக்கத்துடன் செயற்படுகின்றோம். அதே போலத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆடை தொழிற்சாலைகள், தேயிலை தோட்டங்கள், தேயிலை தொழிற்சாலைகள், மீனவர்கள் எவருக்குமே இந்த எரிபொருள் பற்றாக்குறையின் காரணத்தால் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படாமல் வைத்துக் கொள்வதற்கும் நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். அதே போல எங்களுடைய சிறார்களுடைய பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு சட்ட நடவடிக்கைகளையும் நாங்கள் நிறைய எடுத்திருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் கூறுகின்றது இது அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து சமுதாயங்களுக்கும் பாதுகாப்பு வழங்குகின்ற ஒரு அரசாங்கமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அனைவருமே ஒன்றாக சேர்ந்து செம்மே தின கூட்டங்களில் நாங்கள் கலந்து கொண்டு இந்த தொழிலாளர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு நாங்கள் ஒன்று கூறுவோம் என்றதை நான் கூற விரும்புகின்றேன். තව පුංචි කාරණාවක් ඇතරම විශේෂයෙන්ම මේ මැයි දිනයේදී කාන්තාවන්ට ලොකු වගකීමක් තිබෙනවා. විශේෂයෙන්ම අපි ලංකාවේ ජීවත් වෙන සියලුම කාන්තාවන්ට අපි ආරාධනා කරනවා මේ අපේ මැයි දින රැලි සඳහා ලංකාව පුරා මැයි දින රැලි 21ක් පැවැත්වෙනවා. ලංකාවේ සියලුම ජන කොටස් වලට සිංහල, දෙමළ, මුස්ලිම්, බර්ග, මැලේ සියලුම කාන්තාවන්, සියලුම ජන කොටස්, සියලුම සමාජිකයන්ට අපි ආරාධනා කරනවා මේ මැයි දිනයට එකතු වෙන්න කියන එක. විශේෂයෙන් මේකට හේතුව තමයි මේ කාලය වෙනකොට මේ වසර එකමාරක දෙකට ආසන්න කාලයක් තුල අපි නව රජය හැටියට ජාතික සමගිය ඇති කිරීම සඳහා සම්පූර්ණ දායකත්වය මැදිහත් වීම ලබා දුන්නු රජයක්. ආර්ථිකය ගොඩනැංවීමේ ක්‍රියාවලිය සඳහා උපරිම මැදිහත් වීමක් කරපු රජයක්. විදේශ ණය ගෙවා ගනිමින් දේශීය ආර්ථිකය ශක්තිමත් කරපු රජයක්. ඒ වගේම තමයි අපේ ආණ්ඩුව හැටියට අපි වතුකම්කරු ජනතාවට වැටුප් වැඩිවීම, රාජ්‍ය සේවකයන්ට වැටුප් වැඩිවීම, විශ්වවිද්‍යාලය දක්වාම අධ්‍යාපනය ලබන දරුවන්ට අවශ්‍ය කරන පහසුකම් හා දීමනා වැඩි කරපු, ඒ වගේම තමයි ඇඟලුම් කම්හල්වල, ඒ වගේම වතුකම්කරුවන් හැටියට ජීවත් වෙන සෑම කෙනෙක් පුරවැසියෙකුටම විශේෂයෙන්ම අපේ කාන්තාවන් වැඩිම සේවා නියුක්තියක් දක්වන වතුකම්කරු ශේත්‍ර,
ශේෂ්ත්‍රය, ඇඟලුම් ශේෂ්ත්‍රය ආදී සියල්ලේම ජාතික ආර්ථිකය දක්වා දායක වන හැම කෙනෙකුගේම නීතිමය ආරක්ෂාව, සමාජ ආරක්ෂාව හා ආර්ථික සුරක්ෂිතභාවය ඇති කිරීම සඳහා කටයුතු කරපු ආණ්ඩුවක් හැටියට අපි ඒ පිළිබඳව සතුටු වෙනවා. ඒක නිසා මේ වැඩ කරන කම්කරු ජනතාවගේ දිනය, වැඩ කරන ජනතාවගේ දිනය හැටියට මැයි දිනයට අපි එකතු වීමේදී අපි මේ රජය, මේ ආණ්ඩුව වෙනුවෙන් අපිට අපේ ආණ්ඩුවේ වැඩපිළිවෙල ඉදිරියටම අරගෙන යන්න ජනතාවාදී ආණ්ඩුවක වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුව රැක ගැනීම සඳහා ජනතාව ඒකරාශී විය යුතුයි. විශේෂයෙන්ම මේ මෑත කාලීනව ලෝකයේ පවතින යුදමය වාතාවරණයත් එක්ක අපිට බල ශක්තිය එහෙම නැත්නම් ඉන්ධනවල අපේ අර්බුදයක් පැන නැගුණා වුණත් මේ ඉන්ධන බල ශක්තියේ පවතින හිගකම ජාතික ආර්ථිකයට දශමයක්වත් බලපෑම් ඇති නොකරන අයුරින් විශේෂයෙන්ම එකදු දීවර ජනතාවේ දීවර බෝට්ටුවක්වත් ඉන්ධන හිගය නිසා මුහුදු නොගින් තිබුණේ නැහැ. එකදු ඇඟලුම් කම්හලක්වත් වසා දැමුවේ නැහැ. එක තේ කම්හලක්වත් වසා දමන තත්වයකට ආවේ නැහැ. ඒ නිසා ජාතික ආර්ථිකය නිසිලස පවත්වා ගනිමින් ඒවායේ ආර්ථික ප්‍රතිලාභ ලබන ජනතාවට අවම බලපෑම් ඇති වෙන විදියට මේ රාජ්‍ය කළමනාකරණය කරන්න ආණ්ඩුවට හැකියාව ලැබිලා තිබෙනවා. ඒ නිසා තමයි මේ ජනතාවට විශේෂයෙන්ම මේ මෑත කාලීනව මේ ආර්ථිකය, ජාතික ආර්ථිකයේ ඉහළ නැංවීම සඳහා ගන්න පුළුවන් සියලු මැදිහත් වීම් අපි ආණ්ඩුවක් හැටියට අරගෙන තිබෙනවා. ඉතින් මේ ආණ්ඩුව පෙරලන්න, වටන්න යම් කිසි පිරිසකට විශේෂයෙන්ම අපේ විපක්ෂයේ ප්‍රමුඛ විරුද්ධවාදීන්ට තිබෙන ඕනෑකම පරාජය කරන්න විශේෂයෙන්ම ජනතාවාදී රජය, ජනතාවාදී ආණ්ඩුව, අපි ජනතාව විසින් හදාගත් මේ ආණ්ඩුව වෙනුවෙන් අපේ ජන බලය එකරාශී කරන්න මැයි දිනයට අපි සියලු දෙනාම එකතු වෙන්න ඕන කියන ඉල්ලීම තියෙනවා. ඒක නිසා මේකේ ශිෂ්‍ය ප්‍රජාව හැටියට, කාන්තා ප්‍රජාව හැටියට, සියලුම ජන කොටස් හැටියට අපි හැම කෙනාම ජනතාවාදී ආණ්ඩුවක ජනතා මැයි දිනය එක්ක අපි එකතු වෙමු කියන ආරාධනාව අපි සියලු දෙනාම වෙනුවෙන් කරනවා. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.